கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 நாளாக ரைட் பண்ணதில் வண்டியே அப்படியே ஃபுல்லாக சேரும் சகதி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு திருப்பதியில் இருந்திருப்போம். திருப்பதி லாஸ்ட் வீடியோ திருப்பதி அந்த பார்க் வீடியோ பார்த்துட்டு நைட்டே அப்படியே ஒரு சடனாக ஒரு வேலையாக வந்துட்டு அப்படியே சென்னை கிளம்பி திருப்பதியில் நைட்டு வந்து சரியான டைமு. ஸோ அவ்வளோ வந்துட்டு அங்கேருந்து திருநெல்வேலி வீடியோ எடுக்கணும்ல, நாங்கள் ஃபுல் டைமில் இருந்ததுனால அப்படியே நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்து இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். இந்த இதில் சென்னையிலேருந்து மதுரைக்கு நாங்கள் வீக் டேஸில் உண்மையான கிட்டத்தட்ட ஒரு முதல்பட்டு டோல்கேட் வரைக்குமே ஃபுல் ரஷ் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ ஓவராக தான் வந்தோம். சிட்டியை விட்டு வெளில வரதுக்கு 2 hours 2 to 3 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு ஒரு கடையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ரைடு பண்ணி ஹே காய்ஸ், இட்ஸ் மணி ஹேர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோங்க. சென்னையிலேருந்து நம்ம இப்போ டுவர்ட்ஸு மதுரைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ சென்னையிலேருந்து சென்னையை தாண்டியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட திண்டிவனத்துக்கிட்ட இருக்கோம். சிட்டிக்குள்ளே செம்ம டிராஃபிக். இப்போ டைமே இப்போ தான் ஒரு 10 ஆகுது. காலையில் ஒரு 7 அந்த மாதிரி கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. திண்டிவனம் வந்ததுக்கு சரியான டிராஃபிக் இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால. அப்படியே பொறுமையாக அப்படியே வந்தாச்சு. திண்டிவனத்துக்கிட்ட அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். காலைல அங்கே செங்கல்பட்டு டோல் தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு பிரேக் எடுத்தோம். அங்கே அப்படியே அங்கேருந்து திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு ஃபியூல் பிரேக்கு. இப்போ நம்ம மதுரைக்கு வந்துட்டு இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு போகிறோம். கிட்டத்தட்ட இங்கே திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்கோம். இங்கேருந்து ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அப்படியே 30 இல்லை ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம். அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே 40 கிலோமீட்டரில் மறுபடியும் ஒரு பிரேக்கு. சும்மா அப்படியே நிப்பாட்டின இடம் நல்லா இருந்துச்சு. பின்னாடி அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக மரத்துக்கடியில் கொஞ்சம் அப்படியே நினலாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக. இன்னும் ஒரு திருச்சிக்கு 160 கிலோமீட்டர் இருக்குது. 160 கிலோமீட்டர் அப்படியே ஒரே இதாக போக வேண்டியதான். வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. அவ்வளோதான். ஆல்ரெடி 2 தடவை நிப்பாட்டியாச்சு. நீ எங்கேயும் நிப்பாட்ட போகிறது கிடையாது. டேரெக்டாக அப்படியே திருச்சி போயிட்டு தான் அடுத்த ஸ்டாப்பாக இருக்கும். எங்கிட்டு அந்த விருத்தாச்சலம் டோல் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட அப்படியே நிப்பாட்டணும். கொஞ்சம் நேரம் வெயில் செம்ம வெயில் அடிக்குதா, அதனால் அப்படியே தொடர்ந்து அப்படியே ஓட்டிகிட்டே வரும்போதில்ல அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த டோல் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து எனக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள அப்படியே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டியதான்.
பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சி டோல் வந்தாச்சு. எஸ்ஆர்எம் காலேஜ் அவுட்டரில் இருக்கும்ல அந்த சைடில் திருச்சி டோல்லாம் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே மதுரைக்கு போகிறது தான் பிளானு. ஏதோ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல அந்த சைடு. ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே மதுரை போகிறதா பிளான் மாற்றிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகும்போது ஒரு 2:30 அந்த மாதிரி மதுரைக்கு முன்னாடி மேலூருக்கு முன்னாடி அந்த டெம்பிள் சிட்டியில் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போகிறதா இப்போதைக்கு பிளானு. இப்போ 2 மணி ஆச்சு. திருச்சி டோலில் இருக்கோம். அப்படியே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஒரு ரிட்டர்ன் நாங்கள் எப்பயுமே அங்கிட்டு சென்னை போயிட்டு வரல ரெண்டாச்சும் அந்த சைடு போயிட்டு இங்கிட்டு மதுரை திருச்சியிலேருந்து மதுரை வர டைம் இருந்துச்சுன்னா எங்களுக்குள்ள ஒரு இந்த கோயில் இருக்கும். சிவானிமலையிலேருந்து வெளியே வந்தோடனே ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்கும். அங்கே இடம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா. எப்பயுமே இந்த சைடு வந்தோம்னா அந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கக்குள்ளே சாமி கும்பிட்டு தான் போவோம். ஸோ அதான் அங்கக்குள்ளே அந்த கோயில்கிட்ட அப்படியே நிப்பாட்டிட்டு பின்னாடி அப்படியே கோயில் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுறேன். பின்னாடி அப்படியே கோயில் அங்கனுக்குள்ளே மரம் இருக்கும். அப்படியே அங்கனுக்குள்ள கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நீ டுவர்ட்ஸு மதுரை தான். நெக்ஸ்ட்டு இடையில வந்துட்டு மேலூர்கிட்ட வந்துட்டு நம்ம டெம்பிள் சிட்டி இருக்கும்ல டெம்பிள் சிட்டியில் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு இப்போ 2:30 ஆகுது. அப்படியே லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அப்படியே மதுரைக்கு கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட் அந்த வீடியோவை என் பண்ணாமே வந்துட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட மேலூர் கிட்ட இருக்க அந்த டெம்பிள் சிட்டி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அப்படியே மறந்து அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம். அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் வேற ஆச்சு. ஸோ அதனால அந்த வீடியோ அப்படியே என்டே பண்ணாம ஸோ அதனால அந்த வீடியோ என்டே பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 to 5 o'clock 5 o'clock இருக்கோம் நினைக்கிறேன் சம்திங். ஒரு 3:30 போல் அங்கே லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 4:30 or 5 அந்த அந்த டைமில் வந்துட்டு மதுரை ரீச் ஆகிட்டோம். மதுரை ரீச் ஆனோடனே எங்கிட்ட ஃபுல்லாக ரெயின்றனால அதுக்கப்புறம் சுத்தமாகவே வந்துட்டு வீடியோஸே எடுக்க முடியல. ஸோ அவ்வளோ அப்படியே ஒரு 5 o'clock போல் மதுரை ரீச் ஆகிட்டோம். காலையில் ஒரு 7:30 போல் கிளம்பணும். அங்கேருந்து நாங்கள் மெதுவாக தான் வந்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக அங்கேருந்து பிரேக் எடுத்தோம். அதனால இவ்வளோ டைம் ஆச்சு. யூஸ்வலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுவோம். ஸோ அந்த இடம் மழை வேற வந்துச்சு. ரெண்டாவது நாங்கள் மெதுவாக தான் வந்தோம். ஸோ அதனால் 5 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாம். எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். See you again in the next video guys. டாடா, bye bye.